ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவஜனமே, கடந்த 10 மாதங்கள் வர தேவன் அளவில்லாத நன்மையினாலையும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்து நடத்தினார். தேவஜனமே, இந்த 11வது மாதத்திலையும் நிச்சயமாகவே சகல நன்மைகளையும் கொடுத்து நம்மளை நடத்துவார். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நெடுநாளா ஏதோ ஒரு நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த மாதத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தரே தரப்போகிறார். தேவஜனமே, ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசத்தோட கூட காத்திருந்து ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அத்தனை ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. தேவஜனமே, போன மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் சங்கீதம் 23 ஆண்டவர் கொடுத்தார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒளிகிறது அப்படிங்கிற வாக்குத்தத்தை கொடுத்தார். தேவனுடைய நாம மகிமைக்காக எங்களுடைய சபையில் கூட அநேகம் பிள்ளைகளை தேவன் அற்புதங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, திரளான சாட்சிகளை ஏற்படுத்தினார். அநேகம் பிள்ளைகளுக்கு உயரிய வேலைகளை கொடுத்தார், ப்ரமோஷனை கொடுத்தார். அநேகம் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகளை கொடுத்தார். அநேகம் ஆண்டுகளா கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு கூட தேவன் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். அநேகம் சரீர பலவீனங்களை மாற்றி அநேகம் பொருளாதார நன்மைகளையும் கொடுத்து அநேகரை திரளான சாட்சியாக ஏற்படுத்தினார். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வைத்து விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுமே ஒவ்வொரு நன்மைக்காக காத்திருந்தாங்க. அநேகர் சீக்கிரமாக பெற்றுக்கொண்டாங்க, சில பேர் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த காத்திருந்து பெற்றுக்கொண்டவங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காத்திருந்து பெற்றுக்கொண்ட எல்லாருமே ரொம்ப பெஸ்டானதை பெற்றார்கள். ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற ஈசாக்காகட்டும், அன்னாள் காத்திருந்து பெற்றெடுத்த சாமுவேல் ஆகட்டும், அநேகர் யாரெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களோ பெஸ்டான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள். நம்ம ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்க்க போறோம். அவர் யார் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த 100க்கு அதிபதி கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷன் ஒரு இஸ்ரவேல் மனுஷன் அல்ல, இவர் ஒரு புறஜாதியை சேர்ந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்பட்டார். தேவஜனமே, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி வசனத்தினால வரும். அநேகம் சீசர்கள் போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு, அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுகிறதை கேள்விப்பட்டு இவர் விசுவாசித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தார். இவரும் எப்படி இருந்தார்? இவர் கேள்வியினால விசுவாசம் வந்துச்சு. ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி கிரியையில் காண்பித்தாருங்கிறத அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியுங்கிற மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். சீசர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுகிறத கேள்விப்படுகிறார். சாட்சியுள்ள ஜீவியத்தை பார்க்கிறாரு. பார்த்து இவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இவர் மாத்திரம் இல்லை, இவரும் இவர் குடும்பமும் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தாங்களாம். அது மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருந்து மிகுதியான தான தர்மங்களை செய்து வந்தார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்குறோம், ஆலயத்தில் கேட்குறோம், இணைய தளங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக கேட்குறோம். ஆனால் நாம் கூட சோர்ந்து போகிறோம். ஆனால் இவர் ஒரு புறஜாதி மனுஷன்தான். சீசர்களுடைய பிரசங்கத்தை கேள்விப்பட்ட அவர் தேவனிடத்தில் அதிக பயபக்தி உள்ளவராய் இருந்து எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருந்தாராம். தேவஜனமே, இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர்
கர்த்தர் இவருடைய ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு முதலாவதாக ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதனை அனுப்பி அந்த தேவதூதன் மூலமா அந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. நீ போய் பேதுருவை உன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வா. அவன் உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு தெரிவிப்பான். உன்னுடைய குடும்பத்தோடைய ரட்சிப்புக்கான வழியை அவன் உனக்கு பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லி பேதுருவை கூப்பிடுன்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல தேவதூதனை கொர்நேலியுக்கிட்ட ஆண்டவர் அனுப்புகிறாரு. ரெண்டாவது பேதுருவை ஆண்டவர் இந்த புறஜாதி மனுஷனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரவே அனுப்புகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், இவங்க எல்லாமே அதிக வைராக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவரை நாம மாத்திரம் தான் தொழுது கொள்ளணும். கர்த்தரும் அப்படிதான் புறஜாதிகளில் இருந்து இஸ்ரவேலர்களை வேறு பிரித்து ஆசீர்வதித்திருந்தார். இவர்களுக்கு தான் கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு, இவர்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இவர்களோடு தான் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். புறஜாதிகளோட தேவன் உடன்படிக்கை பண்ணலை. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதிகள்ல இருந்து எப்பொழுதுமே விலகியே இருப்பாங்க. கொர்நேலியுட்ட இருந்து ஆட்கள் வருவதற்கு முன்பாகவே பேதுருவிட்ட ஆண்டவர் பேசுகிறார். 2 முறை தரிசனத்தை காண்பித்து 3 முறை ஆண்டவருடைய சத்தத்தை பேதுரு கேட்கிறார். அவர் சொல்றாரு பேதுருட்ட, பேதுருவே, தீட்டுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களையும் புறஜாதி மக்களையும் நான் சமமாக ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற தரிசனத்தை காண்பித்து 3 முறை பேசி பேதுருவை கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். இந்த இடத்துல பேதுரு இவருடைய நற்சாட்சியை கேள்விப்பட்டு, தேவனிடத்தில் இவர் வைத்திருக்கிற விசுவாசத்தை கேள்விப்பட்டு பிரசங்கம் பண்ணுகிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த ஜாதியா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்திருந்தா அவரே தேவனுக்கு உகந்தவன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். தேவஜனமே, இந்த வசனத்தை கேட்கவே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதி மக்களாகி இவர்கள் மேல் இறங்கினார். அதே 45வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், இவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர்கள் பற்பல பாஷைகள் பேசி அந்த பற்பல பாஷையினாலே தேவனை புகழுகிறதை கேட்ட விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். புறஜாதிகள் மேலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்? இதுதான் முதல் சம்பவம். தேவஜனமே, ஆதியாகமத்துடைய புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். இந்த பகுதிக்கு முன்னாடி வரைக்கும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கலை. ஆனால் இந்த கொர்நேலியுடைய விசுவாசம், ஜெபம், பயம், பக்தி தேவனுடைய உடன்படிக்கையவே மாத்துச்சு. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் புறஜாதிகளுக்கும் வந்ததுதான். ஆனால் இந்த கொர்நேலியுடைய பயபக்தி, விசுவாசம், தேவனுடைய அநாதி கிருபை இந்த கொர்நேலியு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உலக பிரகாரமான நன்மையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய நன்மைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மைகளை அளிப்பது, பரிசுத்த ஆவியை அளிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவஜனமே, நீங்கள் ஏதாவது ஒரு நன்மைக்காக தொடர்ந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வேலைக்காக காத்திருக்கேன், என் தொழிலுக்காக காத்திருக்கேன், அல்லது என்னுடைய படிப்பில் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், முன்னேற்ற நிலைக்கு வரணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக, திருமணத்துக்காக, குழந்தைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்களை என்ன அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணினார், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 வாசிக்கிறோம், எங்கள் நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியால வாசிச்சோமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் நினைச்சிருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஒவ்வொரு மாதமும் ஒரு தகப்பனை போல உங்கள் வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் நடத்துகிறீங்கப்பா. நாங்கள் சொர்ந்து போயிடக்கூடாது, கவலையாக மனம் மடிவாயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் இதோ நான் உன் கூட இருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தை நான் உனக்கு தான் கொடுக்குறேன், நீ சொர்ந்து போகாத, நீ கவலையாக இருக்காத, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு தகப்பனே உங்கள் வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்துகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தின் பிரகாரம் யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோப்பா, ஏதாவது ஒரு நன்மைக்காக உங்கள் சமூகத்தில் காத்திருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் விரும்பியது இந்த மாதத்தில் வரட்டும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் வந்து உங்கள் நாமத்துக்கு தகப்பனே சாட்சியாக அநேகருக்கு தகப்பனே உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி சாட்சியாக வாழ கிருபத்தாங்க. ஆசீர்வாதங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் தேவனை ஆசீர்வாதமான நன்மையான காரியத்தை கொடுப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.